வலைக்கம் சலாம் வரமத்துல்லா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நான் தூத்துக்குடி சம்சுதீன் பேசுகிறேன். தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர். அதாவது தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அமைப்புகளும் கட்சிகளும் தனித்தனியாக செயல்பட்ட காலங்கள் போய் இன்றைக்கி அந்தந்த அமைப்புகள் தனித்தனியாக பிரிஞ்சிட்டு ஒரு நேரத்தில் வலுவாக இருந்த தமுமுக மாதிரியான அமைப்புகள் அதன் பிறகு அப்படி சின்ன சின்ன அமைப்புகளாக பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எப்படி ஆயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சேன்னா வலுவான ஒரு வாரப்பாட்டமாக இருக்கும். சமுதாயத்திற்கு அது பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, 100 பேர் 50 பேர் தமுமுக கூப்பிட்டா தௌஹீத் ஜமாத் வராது, தௌஹீத் ஜமாத் கூப்பிட்டா எஸ்டிபி வராது, எஸ்டிபி கூப்பிட்டா முஸ்லீம் லீக் வராதுங்கிற மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் தனித்தனியாக பிரிஞ்சிட்ட காரணத்தினால நம்மளுடைய அமைப்பினுடைய நோக்கம் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு. அதாவது நீங்கள் எந்த அமைப்பு எந்த கட்சியில் வேணாலும் இருந்துக்கோங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் நேரடியாக தொடர்பில் இல்லாத மறைமுகமாக தொடர்பில் இல்லாத அமைப்புகளில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் சமுதாயத்தினுடைய நலன் கருதி இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர் என்பதற்காக ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுக்கணும். அதோடைய நன்மைகள் தீமைகளை நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம இதை முயற்சி எடுத்திருக்கோம். இது தூத்துக்குடியில் 2011 நம்ம தூத்துக்குடி ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் நம்ம நடத்தி வந்தோம். அதில் மிகச்சிறப்பாக பல விஷயங்களை, அதாவது 50 பேர் 100 பேர் கூடுற இடத்துல இஸ்லாமிய கூட்டமைப்புங்கிற ஒரு பேரில் நம்ம கூப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த பழைய காலம் திரும்பி நமக்கு கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது. அப்போ அப்படி ஒரு நிலையை நம்ம தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியினுடைய பலனாக நம்ம 2011 வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிற அந்த ஒரு நோக்கத்தில் வக்ஃபு மீட்பு குழு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாப்பு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி செயல்பட்டு இருந்தோம். அது வக்ஃபு சொத்துக்கள் அல்லாத ஊர்களில் அல்லது பொதுவான விஷயங்களில் நம்ம தலையிட முடியாமல் இருந்ததுனால தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்புங்கிற பேரில் நம்ம ஒருங்கிணைச்சி இந்த பணியை செஞ்சிகிட்ருக்குறோம். அல்ஹம்துலில்லா. எல்லா ஊர்கள்லையுமே நம்ம இன்றைக்கி மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் நம்ம ஒவ்வொருத்தரையும் நியமித்து அதன் மூலமாக அந்தந்த ஊர்களில் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய முக்கிய பணியாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புலையும் அல்லது வேறு வேறு நபர்கள் கையிலையும் இருந்துக்கிட்டு சமுதாயத்தினுடைய மக்களுடைய கையிலையும் இருந்து அது சீரழிகிறத நம்ம பார்த்துட்ருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் அதற்கான தேவைகளையும் வக்ஃபு வாரியத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு அதற்கான கமிட்டிகள் அமைத்து கொடுப்பது அல்லது அந்த வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதை மீட்டெடுக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது அந்த ஜமாத்தோடு அந்த வக்ஃபு வாரியத்தோடு நம்ம ஒருங்கிணைந்தும் சரி, அல்லது அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லைனால் எதிர்ப்பும் சரி, நம்ம அந்த சொத்துக்களை மீட்டுறதுக்கு தேவையான முயற்சிகளை தமிழ்நாடு பூரா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா. இது மாதிரி சமுதாயத்திற்கு பொருளாதார ரீதியாக ஒரு வலிமையையும் நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதே போல் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். இதன் மூலமாக இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல நோக்கம்தான். அதனால தான் நம்ம எந்த அமைப்பில் தமுமுகவோ தௌஹீத் ஜமாத்தோ எதில் வேணாலும் இருந்துக்கோங்க. சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை, வக்ஃபு சொத்து பிரச்சனை அல்லது சமுதாயத்தில் ஒரு தனிநபர் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக பாதிக்கப்படுறாரு அப்படிங்கும்போது நம்ம அதை ஒருங்கிணைஞ்சு குரல் கொடுக்கணும். அதன் மூலமாக அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம இதை தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த செயல்பாடுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வலுவான மாவட்டங்களாகவும் சில மாவட்டங்கள் இருக்குது. பல மாவட்டங்கள் ஓரளவு, அதாவது அடையாள அளவுலையும் சில மாவட்டங்களில் நபர்கள் இருக்காங்க. ஆனால் எந்த மாவட்டத்துலேயும் ஆள் இல்லை, இஸ்லாமிய கூட்டமைப்புக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. அந்தளவுக்கு இன்றைக்கி வலுவாக எல்லா மாவட்டத்திலையும் நம்ம நபர்களை நியமித்து அதை நல்ல ஒரு வலுவான ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ். இதில் அரசியல் ரீதியான இடஒதுக்கீடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி சமுதாய ரீதியான வெற்றிகளாக இருக்கட்டும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் இஸ்லாமியர்களுக்கு உரிய பங்களிப்பை கொடுக்கணும்னு நம்மளோட கோரிக்கை வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி
நம்மளோட கோரிக்கைகளில் முக்கியமானது தமிழ்நாட்டில் எந்த அமைப்புகளும் வைக்காத கோரிக்கை ப்ரொடெக்ஷன் ரிலிஜியன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏற்கனவே பிசிஆர் இருக்குல்ல, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலிஜியன் ரைட்ஸ், அதாவது மத வழிபாட்டு உரிமை சட்டத்தை கொண்டு வரணும். அது ஒரு சட்டமாக இயற்றப்பட வேண்டும். ஏன்னா ஒரு தொப்பி வச்சுருந்தா, தாடி வச்சுருந்தா, அந்த அடையாளங்கள் சிலுவை அணிந்திருந்தா, இந்துக்கள் திருநீர் அணிந்திருந்தா, கயிறு அணிந்திருந்தாங்கிற மாதிரியான அந்த ஒரு வேறுபாடுகள் மத அடையாள உரிமையோடு நாம் வந்து எல்லாரும், எல்லா மக்களுக்குமே அந்த இதை பொறுத்த சட்டத்தை பொறுத்தவரை எல்லா மக்களுக்குமே அது வந்து மத வழிபாட்டு உரிமையையும் மத அடையாள உரிமையையும் நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சியாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலீஜியன் ரைட்ஸ்னு ஒரு சட்டம் கேட்குறோம். அதுபோக தமிழகத்தில் வந்து மேலவை அமைக்கணும். மேலவையில் வந்து சம அளவிலான எல்லா சமுதாயத்திற்குமான உரிய பங்களிப்பை கொடுக்கணும்னு கேட்குறோம். இது மாதிரியான பல சட்டங்களையும் வக்ஃப் வாரியத்தினுடைய ஆவணங்களை வந்து பாதுகாக்கிறதுல வந்து இன்றைக்கி ரொம்ப மெத்தனமாக இருக்குது. வக்ஃப் வாரியம் சரி, தமிழக அரசும் சரி, அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இப்படி பல விஷயங்களில் இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கக்கூடிய பல விஷயங்களில் நம்ம வந்து அதை முன்னெடுத்து பல விஷயங்களை மேற்கொண்டிருக்கோம். இது தொடர்ச்சியாக நீங்கள் இந்த அமைப்பில் பயணிக்கும் பொழுது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வக்ஃபு பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமியர்களுடைய சொத்து சூறையாடப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்க பட்சத்தில் அந்த முயற்சிகளில் சமுதாய ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அது எப்படி அழுத்தம் கொடுத்து அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டுறது, அல்லது சமுதாய பிரச்சனைகளை எப்படி நம்ம முன்னெடுத்து கொண்டு போகிறது, மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு படுத்துறது அப்படிங்கிற அந்த விஷயங்களை மிக தெளிவாக நாம் வந்து எடுத்து வைக்க தயாராக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் நீங்கள் இணைஞ்சு பயணிக்கும் பொழுது உங்களுக்கான உரிமையும் இந்த சமுதாயத்திற்கான உரிமையும் நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம்தானே தவிர வேறு தனிப்பட்ட பெயர்களை, தனிப்பட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய நோக்கம் அல்ல. இது முழுக்க முழுக்க தலைமுறை மாற்றத்திற்கான ஒரு முயற்சியை தவிர தலைவர்கள் மாற்றத்திற்கான முயற்சி அல்ல. எந்த தலைவரையும் குறை சொல்லியோ அல்லது எந்த தலைவரையும் இழிவுபடுத்தியோ நாம் பெருமை சேர்க்க வேண்டும் அல்லது பெருமைப்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. அதனால் தலைவர்கள் மாற்றத்தினுடைய தேவை இல்லை. தலைமுறை மாற்றத்தினுடைய தேவை இருக்கும் பொழுது, அந்த தலைமுறை மாறும் பொழுது எந்த தலைவராக வந்தாலும் அந்த தலைமுறை மாற்றம் அவர்களுக்கான ஒரு நல்ல தலைமையை கொடுக்கும், இந்த சமுதாயத்திற்கான ஒரு நல்ல தலைமையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த முயற்சி. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் விளக்கம் கொடுங்க. இந்த ஆடியோவை அனுப்பியும் கூட அவங்களுக்கு வந்து விளக்கம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.